வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முழு கம்பை யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்தியான கம்மங்கூழ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கூழ் செய்யறதுக்கு 1 கிளாஸ் கம்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா 2 தடவை அலசிட்டு கல்லு மண்ணை அரிச்சு எடுத்துட்டு ஒரு வடிகட்டியில் தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடிஞ்சா போதும். கம்பை காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கம்பில் இருந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சிருச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சாதான் பிடிக்குங்கிறவங்க நைஸாகவே அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கம்பை நல்லா அரைச்சிட்டேன். இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். கடையில் கம்பு மாவு வாங்கினீங்கன்னா அது கம்பு மாவு தானா இல்லை கலப்படம் எதுவும் இருக்கான்னு தெரியாது. விலையும் ரொம்பவே அதிகம். ஆனால் முழு கம்போட விலை ரொம்பவே கம்மி. கம்பை ஊற வச்சு மிக்சியில் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது ரொம்பவே ஈஸியாக அரைபடும். அதனால் நினச்ச உடனேயே கம்பை அரைச்சி கூழ் செய்ய முடியும். கம்பை மெஷினில் கொடுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமே கசப்பு தன்மை வந்துடும். அதனால் இந்த மெத்தடு தான் ரொம்பவே சேஃப். இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் 7 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். கம்பை எந்த கிளாஸில் அளக்குறீங்களோ அதே கிளாஸ்லையே தண்ணியையும் அளவெடுத்துக்கோங்க. கூழுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச கம்பு மாவை மண் பாத்திரத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச கம்பை சேர்த்த உடனேயே மரக்கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கம்பு மாவு கட்டி பிடிச்சிரும். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் இருக்கிற கம்பு மாவோட இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கரைச்சி வேக வச்சிருக்கிற கம்பு மாவோடையே சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கம்பை நைஸாக அரைச்சிருந்தீங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். கொரப்பாக அரைச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இது வேகிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். கம்பு நல்லா வெந்து கெட்டி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கூழ் செய்கிறதுக்கு 1 கப் கம்பு எடுத்திங்கன்னா அதுக்கு 10 கப் தண்ணி சரியாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ண உடனேயே 2 கிளாஸ் பச்சை தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது ஆறுனதுக்கப்புறம் மேலே ஏடாக படியாமல் இருக்கும். நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சிடலாம். கம்மங்கூழ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், தேவைக்கேற்ப தயிரை ஒரு விஸ்கு வச்சு அடிச்சுட்டு இந்த கூழோடு சேர்த்து பரிமாறுங்க. இப்போ ரொம்ப ஹெல்தியான கம்மங்கூழ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.